வந்தாச்சு 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 மறுபடியும் Flipkart அண்ட் அமேசான்ல வந்து நம்மளுக்கு டீல்ஸ் வந்திருக்குங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஸோ Flipkartல வந்து நம்மளுக்கு கோத் சேல் அண்ட் அமேசான்ல பிரைம் டே சேல் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன பெஸ்ட் டீல்ஸ்லாம் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிற டீல் பார்த்தோம்னா சாம்சங்குடைய S24 Ultra. ஸோ S24 Ultra வந்து நம்மளுக்கு இங்கே 75K வந்து சேலில் வரப்போகுது. ஸோ 75K வந்து இது உண்மையிலே தாறுமாறான டிவைஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து 8 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸும் இதில் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் 6 வருஷம் அப்டேட் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது 75K நீங்கள் உண்மையிலே கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு காம்படிஷனாக தான் நத்திங் வந்து நம்மளுக்கு நத்திங் ஃபோன் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங் ஆசைப்பட்ட மாதிரியே சாம்சங்க்கும் ஆப்பிளுக்கும் காம்படிஷனாக வந்துட்டாங்க ப்ரைஸில். பட் ஆனால் உள்ள எதுவுமே இல்லை, கை ஊற்றிட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு வரட்டும், சேலில் வரட்டும், அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிவைஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே OnePlus 13. ஸோ OnePlus 13 வந்து நம்மளுக்கு 70K லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இப்போ ஆஃபரோட சேர்த்து நம்மளுக்கு 60K சேலில் வருது. ஸோ 60K இது உண்மையிலேயே நல்ல டிவைஸ் தான். ஸோ நம்மளுக்கு இதில் 80 லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸும் வந்து இதில் நல்லா தான் இருக்கும். அண்ட் OnePlus வந்து இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி தராங்க. ஸோ அது உண்மையே பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளுக்கு என்னதான் லைன் வந்தாலுமே நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ ஓவராலாக 60K இது ஒரு நல்ல டிவைஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே OnePlus Buds 3. ஸோ OnePlus Buds 3 வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 4299க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே நல்ல TWS தான். ஸோ நம்மளுக்கு இப்போ என்னதான் OnePlus Buds 4 வந்திருந்தாலுமே நீங்கள் இது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டிசைனு ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இதில் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்டில் நீங்கள் இப்போ கூட OnePlus Buds 3 கூட இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிவைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே OnePlus 13R. ஸோ OnePlus 13Rக்கு வந்து நம்மளுக்கு பெருசாக ப்ரைஸ் ட்ராப்லாம் எதுவும் பண்ணல. பட் நம்மளுக்கு இந்த OnePlus Buds 3 வந்து நம்மளுக்கு இதோட ஃப்ரீயாக வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்ல வேல்யூவாக தான் தெரியுது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்பான 8 Gen 3 தான் வருது. அண்ட் கேமராஸும் இதில் வந்து நல்லாவே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு கேமராஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை. ஸோ நம்மளுக்கு காம்படிஷனாக நிறைய இருக்குது. பட் ஆனால் இதில் கேமராஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மீடியா கன்சப்ஷனுக்கு கேமிங் எதுனாலுமே இந்த ஃபோன் வந்து ஓவராலாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த ஃபோன் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்க, பிக் பில்லியன் டே வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சோனாலுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் அந்த 32 to 32 வரைக்கும் கூட இந்த ஃபோன் நம்மளுக்கு சேல் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ண முடிஞ்சால் இன்னும் 2 months கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். நான் இந்த ஃபோனுக்கு மட்டும் சொல்ல, நான் பொதுவாக எல்லா ஃபோனுக்குமே சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு செப்டம்பரில் வர பிக் பில்லியன் டே சேலில் தான் ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ரைஸ் ட்ராப் இருக்கும். ஸோ இன்னும் 2 months வெயிட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி கூட நீங்கள் எந்த டிவைஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே வேணும்னா மட்டும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிவைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே Galaxy Watch 6 Classic. ஸோ Watch 6 Classic வந்து நம்மளுக்கு இங்கே 18,000க்கு சேலில் வரப்போகுது. ஸோ 18,000க்கு நம்மளுக்கு இங்கே LTE வேரியண்ட்டே தராங்க. Watch 6 Classic வந்து நம்மளுக்கு 40Kல சேல் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு 18,000க்கு வந்திருக்கு. ஸோ 18,000க்கு பார்க்கும்போது நம்மளுக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே iQOO Neo 10R. ஸோ iQOO Neo 10R வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் 26Kக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஆஃபரில் அரௌண்ட் 23Kக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 8S Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். பட் மற்றபடி நீங்கள் வந்து ஓவராலாக கேமிங்காக இல்லைனா வந்து மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கு அதுக்காகலாம் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு காம்படிஷனாக தான் OnePlus வந்து இப்போ ரீசெண்டாக OnePlus Nord CE5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த OnePlus Nord CE5க்கு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கி கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம Flipkart பக்கம் மூவ் ஆயிடலாம். ஸோ Flipkartல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே Realme GT6. ஸோ GT6 வந்து நம்மளுக்கு இங்கே 28Kக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயரில் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் கூட சொல்லலாம் அந்த பட்ஜெட்டில். ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு அண்டர் 30Kக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம என்னதான் இப்போ GT7 வந்திருந்தாலுமே நம்ம இந்த ஃபோன் இன்னமும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெட்டர் பேட்டரி, பெட்டர் கேமராஸ் பெட்டர் இல்லை, நல்லாவே இருக்கும் இதில். ஸோ இதில் ஒரே ப்ராப்ளம் வந்து இது கொஞ்சம் ஒரு வருஷமான ஃபோனு. ஸோ நம்மளுக்கு இதில் டோட்டலாக 3 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் 2 years தான் வரும். அதுதான் இதில் ஒரு சின்ன குறை மாதிரி தெரியுது. ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு நான் இந்த ஃபோனை தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே S24 FE. ஸோ S24 FE வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சேல் மே மந்த் ஒரு சேல் வந்தது. அந்த சேலில் வந்து அரௌண்ட் 33Kக்கு வந்தது. பட் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு 36Kக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போவும் இது வந்து உண்மையிலே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ நம்மளுக்கு கேமராஸ் சூப்பராக இருக்கும். ஸோ சாம்சங்கோட One UI அது சொல்லவே தேவையில்ல. ஸோ யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஓவராலாக நல்ல ஃபோன் தான். பட் ஒரே ப்ராப்ளம் இதில் Exynos அந்த பாய்லர் பற்றி உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு யாருமே பெருசாக இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணல. ஓவர் ஹீட்டிங் அளவுக்குலாம் யாரும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணல. ஹீட் ஆகுது தான். பட் வந்து S23 FE அளவுக்கு யாருமே இது குறையா சொல்லலை.
அண்ட் பேட்டரியும் வந்து இதில் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் கேமராஸு அண்ட் ஒன் யூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் ஸ்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டுக்கும். ஒரே ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் பெருசாக கேம்லாம் இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இது உண்மையிலே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த பட்ஜெட்டுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 50s. ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து. ஸோ நம்மளுக்கு இது வந்து லான்ச் பண்ணும்போது அரௌண்ட் 16K கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வந்து நம்மளுக்கு 14K சேலில் வரப்போகுது. இதில் வந்து நம்மளுக்கு Dimensity 7300 அல்டிமேட் கொடுத்துருக்காங்க அண்ட் கர்வ் டிஸ்பிளே வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ ஓவராலாக இந்த டிவைஸ் வந்து தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இந்த XOS மட்டும்தான். XOS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த One UI ஆர் ஆக்சிஜன் OS இல்லைனா ரியல்மி UI அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் குறை. ஸோ மற்றபடி இந்த ஃபோன் உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு Poco X7. ஸோ Poco X7 வந்து நம்மளுக்கு இப்போ நல்ல டீல்லே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃபரோட சேர்த்து நம்மளுக்கு 14,000 இப்போ சேலில் வரப்போகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு Dimensity 7300 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க அண்ட் கர்வ் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass 2 ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அண்ட் கேமராஸும் வந்து நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மாடரேட் கேமிங் அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உண்மையிலே ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும். ஸோ 14,000 இது நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இங்கே iPhone 16. இந்த கோட் சேலோட பிராண்ட் அம்பாசிடரே iPhone 16 தான். ஸோ இதை வந்து நம்மளுக்கு இப்போ 59,999 இப்போ சேலில் வரப்போகுது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு அப்படியே அமேசான் சைட் போனோம்னா நம்மளுக்கு iPhone 15 தான் வருது. ஸோ நம்மளுக்கு 58,000 iPhone 15 தராங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் 2,000 ரூபாய் போட்டால் iPhone 16 வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த iPhone 16 கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக இந்த சேலில் இதெல்லாம் தான் ஓரளவுக்கு நல்ல டீல்ஸில் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஏதாவது பெட்டர் டீலில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஆர் ஏதாவது கேஜெட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற யூசர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இருந்து பார்க்குறேன். பை கைஸ்.